அன்பின் உள்ளங்களே, நாம ஜெபிக்கிற வேளையில சில ஜெபங்கள் நமக்கு கேட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நாம கம்ப்ளைண்ட் பண்ணுவோமாக இருந்தால், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான பதில இன்னைக்கு யாக்கோபு தான் எழுதின கடிதத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? நீங்க ஜெபிக்கிறப்போ தீய எண்ணத்தோடு நீங்க ஜெபிப்பீர்களாக இருந்தால், அந்த ஜெபத்தினுடைய வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட மாட்டாது. அவர் தெளிவா சொல்றாரு, தீய எண்ணத்தோடு அப்படின்னு சொல்லி. தீய எண்ணம் அப்படின்னா என்ன? நீங்க நினைக்கலாம், நீங்க ஒரு ஜாப் ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அல்லது நீங்க இருக்கிற இந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில், நல்ல தொழிலுக்கு போகணும், பெட்டரான தொழிலுக்கு போகணும் அப்படின்னு ஜெபிக்கிறீங்க. இது நாங்க ஜெபிக்கிறோம், தப்பான ஜெபம் கிடையாதே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா உங்களது ஜெபத்துல நீங்க கேட்கிற காரியத்துல தீய எண்ணம் இருந்தா எப்படி? இப்போ நீங்க ஒரு ஜாப்ல ப்ரமோஷன் கேட்குறீங்க. எதுக்கு? நீங்க இருக்கிற அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, அதே பொசிஷன்ல தான் உங்க விரோதி இருக்கிறான். ஆகவே அவனும் நீங்களும் ஒரே லெவல்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. ஆகவே அவனை விட நீங்க பெட்டரா இன்னும் உயரணும் அப்படி என்கிற எண்ணத்திலையும், அப்படி உயர்ந்தா அவனை பழி தீர்த்துக்கலாம், அவனை அவமானப்படுத்திக்கலாம், அப்படி என்கின்ற எண்ணம், தீய எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமாக இருந்தால், அந்த ஜெபம் நேரிய ஜெபமாக இல்லாதபடியால அது நிறைவேற்றி கொடுக்கப்படுவது கிடையாது. அது போலதான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலை நல்ல வேலை தான், நல்ல சாலரி தான். ஆனா என்ன, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவன் உங்களோட படிச்சவன், ஆனா இப்போ உங்களை விட நல்ல சாலரி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆகவே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலையை விட்டுட்டு இன்னும் ஒரு பெட்டரான வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவனை விட பெட்டரா வந்து காமிக்கணும் அப்படின்னு அவனை கீழாக நினைச்சு நீங்க ஒரு பிரேயர் மேற்கொள்வீர்களாக இருந்தா, அந்த பிரேயர் தீய எண்ணத்தின் பிரேயராக இருக்கிறபடியால அநேக தடவையில அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படாமல் போகக்கூடும். ஆகவே நீங்க ப்ரே பண்றப்போ, நீங்க ஜெபிக்கிறப்போ நல்ல எண்ணத்தோடு ஜெபிச்சுக்கோங்க. எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் நல்ல காரியத்தோடு, நல்ல எண்ணத்தோடு நீங்க ஜெபிப்பீர்களாக இருந்தால், யாக்கோபு தன்னுடைய கடிதத்துல 4வது அதிகாரத்துல சொல்றாரு, நீங்க கேட்கிற காரியம் தீய எண்ணத்தோடு இல்லாது இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆகவே உங்களது ஜெபத்தில் எண்ணம் இருக்கட்டும், நல்ல எண்ணம் மாத்திரமே இருக்கட்டும். தீய எண்ணம் இருக்குமாக இருந்தால் அதை இன்றே உங்களது வாழ்க்கையிலிருந்து தூரமாக்கி விடுங்கள். அப்பொழுது நீங்க வேண்டுகிற காரியம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட மகிழ்வின் சிகர உயரங்களாக பெற்றுக் கொள்ளலாம். ஆமென்.